எபிரேயர் புத்தகத்தில் 7 சிலுவை தியானங்களை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது, பாவம் நீக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய பலியினாலே பாவமானது நீக்கப்பட்டது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் இதை வாசிக்க முடியும். இரண்டாவது, நித்திய இரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நித்திய இரட்சிப்பு உண்டாகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, மனசாட்சி, அதிலே நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தினார், மனசாட்சியிலே சுத்தம் உண்டாகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்க முடியும். கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட்டார், ஒரே தரம் பலியானார். 4வது பாயிண்ட், எபிரேயர் 10:12 வாசிக்க முடியும். அவர் பாவங்களுக்காக ஒரே தரம் பலியானார். 5வதாக, அவர் பரிசுத்தம். அவருடைய பரிசுத்தம் தான் நமக்கு தேவை. பலியாகும் போது அவர் பரிசுத்தத்தோடு பலியானார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். 6வதாக, தேவனுடைய வழி என்று இருக்கிறது. அதற்குரிய வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். அதாவது புதிதும் ஜீவனுமாய் ஆண்டவர் நமக்கு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். 7வதாக, சிலுவையினுடைய சகிப்பு. எபிரேயர் 12:2. அவமானத்தை எண்ணாமல் சிலுவை ஆண்டவர் சகித்தார். இவைகளை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இவைகளுடைய விரிவாக்கத்தை இப்பொழுது நாம் கேட்கப் போகிறோம். நாம் கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு அனுகூல துணையுமாய் இருப்பதற்காய் நன்றி. ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையிலே செய்தவைகளும் அதனால் நாங்கள் விசுவாசிக்கக்கூடிய காரியங்களையும் பார்க்க போகிறோம். விசுவாசித்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவானவர்களாய் இருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. எல்லாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தவராய் இருக்கிறார். முதலாவது, இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டோம். இயேசுவின் இரத்தம் சுத்தமான இரத்தம். அந்த இரத்தத்தில் பாவமே இல்லை. ஆனால் மனிதர்களுடைய இரத்தமானது பாவம் உள்ளதாய் இருந்தது. காரணம், சந்ததி சந்ததியாய் இருந்த பாவம். முதலாவது, ஆதாமுக்குள்ளாக அந்த பாவம் இருந்தது. அந்த பாவமானது தொடர்ச்சியாக ஆதாமின் சந்ததிக்குள்ளாக வர ஆரம்பித்தது. இப்பொழுதோ கிறிஸ்துவின் சந்ததியாரா யாரெல்லாம் மாறி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பாவம் இல்லை. இயேசுவின் ரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய மனிதர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்ற காரியத்தை முதலாவது வாசிக்க போகிறோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 9:14 இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9 அதனுடைய 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக, தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த, தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம், கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, கிறிஸ்துவுடைய இரத்தம், இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு, ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை, உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற, செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம், சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும். கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுடைய மனசாட்சியை சுத்திகரிக்கும். மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே, மனசாட்சியை சுத்திகரித்திடும் நம் இயேசுவின் இரத்தமே,
இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. இயேசுவின் ரத்தம் தான் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும், ஒரு மனுஷனை மீட்டெடுக்கும், ஒரு மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தும். இந்த ரகசியம் புரிந்தாலே போதும், ஆண்டவருக்குள்ளாக எல்லாரும் வந்து விடுவார்கள். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தேவையானது கிறிஸ்துவின் ரத்தம். இந்த ரத்தமானது எல்லா பேருடைய உடலுக்குள்ளும் இருக்கிற அந்த ரத்தத்திலே பங்கு பெறக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமே. எல்லாருக்கும் ஓ நெகட்டிவ், ஓ பாசிட்டிவ், பி நெகட்டிவ், பி பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ், இப்படியாக என்னப்பனா பல விதத்திலும் இருக்கிறது. ரத்தத்தை மாத்தி ஏத்தினா ஒரு மனுஷனுக்கு செத்து போயிடுவான். ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லோருக்குள்ளும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. அந்த ரத்தம் ஒரு மனிதனை பாவங்களிலிருந்து விடுதலையாக்குகிறது, அந்த பாவத்தை எல்லாம் விலக்குகிறது, தூய்மைப்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆய்வு கூடத்துல 2 பொருள், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இப்படியாக இருக்கக்கூடியதை பிரித்தெடுப்பார்கள். நைட்ரஜனா இருக்கட்டும், எவைகள் பிரித்தெடுக்கணுமோ அதை தனியாக பிரித்தெடுக்குவாங்க. லிக்விடா இருக்கிறத மேலிடத்துல கொண்டு வந்துருவாங்க. கொஞ்சம் கடினமானவைகளை அது கீழே தங்குகிற அளவுக்கு பிரித்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்ப கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்டவர்னா, நமக்கு மூலக்கூறாய் இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு பெரிய விடுதலை வாங்கி தரக்கூடியவராய் இருக்கிறார். யாருமே மோட்சத்துக்கு போக முடியாத அளவுக்கு மரண தருவாயில் இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதாவது தன்னுடைய ஆக்சிஜனை கொடுத்து வாழ வைக்கிறவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த ஆக்சிஜன் இருந்தாதான் வாழ முடியும். அல்லேலூயா. உலகத்துல காற்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வாழ முடியுமா? உலகத்துல காற்று இல்லைன்னா மனுஷன் வாழவே முடியாது. ஏன்னா சுவாசிக்க எது தேவை? காற்று தேவை. அதே போல ஒரு மனிதன் சுவாசிக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் சுவாசிக்க முடியாது. ஏன்னா ஜீவ ஆத்துமாவாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஜீவ ஆத்துமாவாய் மாறினவன் தான் ஜீவனை இழந்து போனவனாய் காணப்பட்டான். அது பழைய உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்துவினாலே அவர் தந்த சுவாசத்தை அனுபவிக்கக்கூடிய காரியம். எனவே நமக்குள்ளே அவர் வந்து வாசம் பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். குமாரன் எப்படிப்பட்டவர் என்றால் இரத்தம் இல்லாதவராய் இருந்தார், ஆனால் குமாரனாய் மாற்றப்பட்ட பிறகு இரத்தமுடையவராய் இருந்தார். பரலோகத்தில் அவர் இருக்கும் பொழுது இரத்தம் இல்லை, ஆனால் இந்த பூலோகத்திலே அவர் வரும் பொழுது அவருக்கு இரத்தம் உண்டாயிற்று. ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியினாலே ஒரு கன்னி மரியாயின் வயிற்றிலே அவர் பிறந்தார். அவருக்கு இரத்தமானது உண்டாயிற்று. அந்த இரத்தமானது பரிசுத்தமுள்ள இரத்தம், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இரத்தம். அவருக்குள்ளாக இருக்கிற இரத்தம் எல்லோருக்காகவும் சிந்தப்பட வேண்டும், எல்லோருக்காகவும் அது கொடுக்கப்பட வேண்டும். அது விலையேற பெற்ற இரத்தம். அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை 1 யூனிட் 2 யூனிட் வாங்க முடியாது. அப்படி வாங்கக்கூடிய ஒரு தகுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு பேர் சுத்திகரிப்பு. அருமையானவர்களே, முதலாவது பாவத்தில் இருந்தார்கள். அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் தான் கர்த்தரண்டையிலே மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் தங்களை அர்ப்பணித்தவர்கள். மனம் திரும்பினவர்கள் தேவனை விசுவாசித்தவர்களாய் மாறினார்கள். அதாவது அவிவிசுவாசத்தோடு காணப்பட்டவர்கள் கிறிஸ்துவை நம்பினதினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். விசுவாசம் உள்ள வந்ததினாலே அவர்கள் கர்த்தருக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் மாறினார்கள். அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவேன், நான் உங்களுக்குள்ளே தங்குவேன், நானே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். நீ மரித்த நிலைமையிலே இருந்தாய், இப்பொழுது நான் ஜீவ சுவாசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய
சரீரத்தையே உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், என்னுடைய அவயங்கள் எல்லாம் உனக்குள்ளே வந்திருக்கிறது, என்னுடைய இரத்தமே உனக்குள்ளே ஓடும்படியாக நான் உனக்குள்ளே வந்து தங்கினேன், நான் உனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறேன், நீ என்னுடையவன். குமாரன் எப்படிப்பட்டவர் என்றால் பிள்ளைகளை நேசிக்கக்கூடியவர். அல்லேலூயா சொல்லலாமே. அந்த பிள்ளைகள் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடியவர்கள். இதுல பாருங்க, எபிரேயர் 9:14 கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 பார்க்க முடியும். இயேசுவின் ரத்தம் உங்கள் மனசாட்சியை சுத்திகரிக்கும். இதனுடைய பாடம் தான் என்ன அப்படின்னா, சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் மனிதரின் இருதயத்தை சுத்தமாக்குகிறது. சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் மனுஷனுடைய இருதயத்தை சுத்தமாக்குகிறது. அந்த ஜனங்கள் இருதயத்திலே மந்தமுள்ளவர்களாயிருந்தார்கள், இருதய கடினமுள்ளவர்களாயிருந்தார்கள், அவர்கள் விசுவாசம் இல்லாத சந்ததியாயிருந்தார்கள். யார் அவர்கள்? ஆதாமினாலே வந்த சந்ததி. அதை நாம் எங்கே பார்க்க முடியும்? தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும் பொழுது மோசேயுடைய பேச்சை அவர்கள் கேட்கவில்லை. மோசே ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார், கேட்கவில்லை. சரி, அதற்கு முன்னாடி இருந்த நோவா பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், அவருடைய பேச்சையும் கேட்கவில்லை. அதற்கு முன்னாடி ஆபிரகாம் இருந்தார், அந்த ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து நடந்தார். ஆனால் அவரோடு கூட இருந்த அவருடைய உறவின் முறையான லோத்துவோ கீழ்ப்படியவே இல்லை, மாம்ச சிந்தனை கொண்டவராயிருந்தார். எனவே மாம்ச சிந்தனை மரணம் என்று சொல்லுகிறது வேதவசனம். மாம்ச சிந்தனையிலே உள்ளவர்கள் மரணத்திலே இருக்கிறார்கள், அவர்கள் உயிர்ப்பிக்கப்படவில்லை. யார் கிறிஸ்துவின் சிந்தனை உடையவர்களாய் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் பேசுவது உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, மிருக பலியாலே அல்ல, இயேசு ஒருவரின் பலியால் மட்டுமே மீட்பு உண்டானது. அன்னைக்கு மிருக பலியானது செலுத்தப்பட்டது. அந்த மிருகங்கள் எல்லாமே ஒன்று சாப்பிடப்பட்டது, இன்னொன்று கருக்கி போடப்பட்டது. ஆனால் அவற்றினாலே ஒரு பிரயோஜனமும் மனிதனுக்கு ஆகவில்லை. அதன் மூலமாக முழு ரட்சிப்பு உண்டாகவில்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஜனங்கள் பலிகளை செலுத்தினார்கள், ஆனால் அது பூர்ணமாகாத பலி. பூர்ணப்பட்ட பலி என்பது உண்டு, அந்த பலிதான் கிறிஸ்து. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு நிழல் என்று அறிவோம், புதிய ஏற்பாடு நிஜம் என்று அறிவோம். பழைய ஏற்பாடெல்லாம் கிறிஸ்துவுடைய மகிமைக்குரிய வெளிப்பாடாயிருந்தது, புதிய ஏற்பாடு கிறிஸ்துவுடைய மகிமை நிறைவாயிருந்தது. அந்த பலி பூரணமாக்கப்பட்ட பலி. எனக்கு அருமையானவர்களை, இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9:26 உலகத்தின் முடிவில் தம்மையே பலியாக கொடுத்து பாவத்தை நீக்கினவர் நம்முடைய இயேசு. எபிரேயர் 9:26 வாசிக்க கேட்போம். அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். அருமையானவர்களே, எத்தனை முறைதான் அவர் சிலுவையிலே மரிக்க முடியும்? ஒரே முறை சிலுவையிலே மரித்தார். இந்த கடைசி காலத்திலே அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அருமையானவர்களே, இதற்குடைய பாடம் தான் என்ன? சிலுவையில் இயேசு மனிதனின் பாவத்தை அவர் சுமந்தார். இதனுடைய முக்கியத்துவம், பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் மிருகங்களை பலியாக கொடுத்தார்கள், ஆனால் இயேசு தம்மையே பலியாக கொடுத்தார். தம்மையே பலியாக கொடுத்தார். அல்லேலூயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. ஆகாக பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே.
பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்பொழுது இருந்திருக்கிறார் என்றால், நம்மளை படைத்தவர் அவர்தான். படைத்தவரே பரிசுத்தமாய் நம்மளை மாற்றும்படியாய் அவர் பரிசுத்தராய் வந்தார். அவருடைய பேரே பரிசுத்தர். ஆமென் சொல்லலாமே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். இயேசு கிறிஸ்துவுக்கு பெயர் பரிசுத்தர். அருமையானவர்களே, பரிசுத்த பலியாக வந்தா, பரிசுத்தம் தான் நமக்கு மூச்சாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ளே போகும்போது அந்த அநீதி நிறைந்த பாவ பழக்க வழக்க சுவாபங்கள் எல்லாம் நீங்கி விடுகிறது. முற்றிலும் தேவனுடைய சுவாபமும் தேவனுடைய அங்கீகரிக்கப்பட்ட தன்மையும் உள்ளே உருவாகி நித்திய காலமெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கக்கூடிய பரிசுத்த தெய்வீக பிரசன்னத்திலே வாழக்கூடிய தெய்வீக அனுபவம் உண்டாகிறது. அல்லேலூயா. உலகத்தின் முடிவில் தம்மையே பலியாக கொடுத்து அவர் பாவத்தை நீக்கிவிட்டார். சர்வலோகத்தின் பாவங்களை நீக்கிவிட்டார். ஆண்டவராகிய தேவனுடைய அந்த சுவாபமானது எல்லோருக்குள்ளும் தங்க வேண்டும் என்பதற்காகவே தன்னைத்தானே முற்றிலுமாக அர்ப்பணித்தார். அந்த ஒருத்தருடைய அர்ப்பணிப்பு உலகம் எங்கிலும் இருக்கிற இனி பிறக்கக்கூடிய சந்ததிக்கும் அது பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. அல்லேலூயா. சிலுவையிலே இயேசு நமக்காக பாடுபட்டது எதற்காக என்றால், விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, விசுவாசிகளுக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் உண்டாகும்படியாக, வாழ்வெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாழும்படியான போக்கை உண்டு பண்ணுவதற்காக. அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. ஆமா, பழைய ஏற்பாட்டுடைய ஆசாரியத்துவ முறைகள் உங்களுக்கு தெரியும். அருமையானவர்களே, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்திற்குள்ளாக வருவதற்கு முன்பாக அங்கே கால்களை கழுவி விட்டு வர வேண்டும். அங்கே ஒரு தொட்டி வைக்கப்பட்டிருக்கும். என்ன தொட்டி? அந்த தொட்டி வெண்கல தொட்டி. அந்த தொட்டியில தண்ணி நிரப்பப்பட்டிருக்கும். வர்றவங்கள்லாம் தண்ணியை எடுத்து கழுவி அதுக்கப்புறம் தான் உள்ளே நுழைய முடியும். அல்லேலூயா சொல்லலாமே. அருமையானவர்களே, நுழையலாம். எதுவரையிலையும் நுழையலாம். பரிசுத்த ஸ்தலம் வரையிலையும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள நுழைய முடியாது. அங்கே பிரதான ஆசாரியர் இருப்பார். வருஷத்துக்கு ஒரு முறை மகா பிரதான ஆசாரியர், அந்த ஹை பிரிஸ்ட் வருவாரு. அவர்கள்லாம் பயத்தோடு தான் வருவாங்க. ஏன் தெரியுமா? செத்து போயிட்டா என்ன நடக்கும்? ஏன்னா பாவத்தோடு உள்ளே ஒருவர் பிரவேசித்து விட்டால் உள்ளே அவர்கள் மரணம் அடைவார்கள். எனவே காலில் ஒரு சங்கிலியை கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க உள்ள போய் அவங்க பலி செலுத்தணும். கர்த்தருக்கு முன்னாடி என்ன நிக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் அந்த இடத்துக்கு போய்விட்டால் ஆண்டவர் அவர்களை கொன்று விடுவார். சங்கிலி எதுக்கு? செத்து போனவனை இழுப்பதற்காக. உயிரோடு இருப்பவர்கள் அங்கே இழுத்து கொண்டிருப்பார்கள். ஒரு பயத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை பழைய ஏற்பாட்டினுடைய வாழ்க்கை. இந்த புதிய உடன்படிக்கை, நியூ கவர்னன்ட் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்றால், கிருபையின் வாழ்க்கை, கிருபையின் ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கை. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் அநேகரை விடுவித்தது போல இன்னைக்கு விடுதலையின் நாயகன் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். விசுவாசிக்கிற யாவருக்குள்ளும் அவர் சம்பூர்ணமாய் வந்து தங்கியிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. தெய்வீக ஆறுதல் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால், நான் கண்ட சிலுவையிலே, அந்த சிலுவையின் ஒளி எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசுவின் பலி முழுமையானது, அறகுறையானது அல்ல, முழுமையானது. அப்ப பழைய ஏற்பாட்டுடைய பலி முழுமையற்றது. அப்ப எப்படி முழுமையானது? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். எபிரேயர் 10:12. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி
என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இதனுடைய பாடம் என்ன? பழைய காலத்தில் பலிபீடம் எப்படிப்பட்டதா இருந்தது? பலி செலுத்தப்பட்டு கொண்டே இருந்தது, இரத்த கரைகள் அதிகமாக இருந்தது. நல்ல கவனிங்க, பலிகள் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது. கொண்டு போய் பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? ஆட்டையோ மாட்டையோ புறா குஞ்சுகளையோ அல்லது என்ன பண்ணும், பணக்காரர்கள் பெரிய பெரிய கடாக்களையோ கொண்டுட்டு போவாங்க, பலி செலுத்துவான். ஆசாரியர்களுக்காக என்ன பண்ணா பலி செலுத்துவார், பரிந்து பேசுவார். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? நீ பரிந்து பேசிக்க, திரும்பி நான் போய் பாவத்தை செஞ்சுட்டு இன்னொரு ஆட்டையோ மாட்டையோ ஏழையானவன் புறா குஞ்சுகளையோ வந்து காணிக்கை செலுத்திவிட்டு திரும்பியும் அதே பாவத்தை செய்து கொண்டிருந்தான். இது ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. ஐயோ, இரத்தத்தை கண்டவுடன் அவன் இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்ற ஒரு நினைவுக்கு வருவானே, அதற்காக தான் இந்த முறைமையை நான் ஏற்படுத்தினேன், மீண்டும் மீண்டும் இதையே செய்கிறானே என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். இந்த முறைமை வேண்டாம் என்று அவர் தீர்மானிக்கிறார். எனவே இயேசுவின் பலி எப்படிப்பட்டது? முழுமையானது. அரைகுறையாய் அவர் வரவில்லை, முழுமையாய் அவர் நிறைவேற்றும்படியாய் வந்தார். பரிபூர்ணமானது. இயேசுவின் பலி ஒரே தடவை போதுமானதாய் இருந்தது. அந்த பலியினாலே நாம் சம்பூர்ண ஆசீர்வாதங்களை பெறக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. அருமையானவர்களே, தேவனிடத்திலே செல்லும் புதிய வழி திறக்கக்கூடியதாய் இருக்கிறது. இதே ஹீப்ரூஸ் சாப்டர் 10 verse 19 to 20, 10ஆம் அதிகாரம் 19 20 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அருமையானவர்களே, இப்பொழுது நமக்கு தைரியம் கிறிஸ்துவின் மூலமாக, அந்த சிலுவையின் மூலமாக உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜீவனை விடும் பொழுது மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஜீவனை விடும்போது முடிந்தது என்று சொல்லும் பொழுது, பிதாவே உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது என்ன நடந்தது? எருசலேம் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை 2ஆய் கிழிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே ஆசாரியர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருந்தார்கள். அந்த முறைமை இனிமேல் தேவையில்லை. நீ என்னிடம் நேரடியாக என்ன பண்ண கேள், நான் இனிமேல் உனக்காக பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைமையை ஆண்டவர் புதிதாக ஏற்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பழைய ஏற்பாட்டினுடைய முறைமையை இன்றைக்கு இருக்கிற கத்தோலிக்க திருச்சபையானது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு சேரல அருமையா ஃபாதர் உட்கார்ந்து இருப்பாரு. போறவங்க முழங்கால் படியிட்டு தான் என்ன பாவம் செய்தேன் என்று அவரிடத்தில் கூற வேண்டும். அவர் ஏதோ ஒன்று சொல்லி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட 3 இஸ்பிரிஸ்து சார்ந்து சொல்லு, அதாவது 3 தடவை பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவை 3 தடவை சொல்லு, அருள்ந்த மரிய வாழ்க 3 தடவை சொல்லு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவார். ஆனா அப்படி பைபிள்ல கிடையாது. இப்பொழுது ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசாரியராய் மாற்றுவதற்காக அவர் பிரதான ஆசாரியராய் காணப்படுகிறார். இப்பொழுது இருந்த நிலைமையிலிருந்து வீட்டில் இருந்து கொண்டோ அல்லது எந்த இடத்துல பாவம் செய்கிறோமோ அதே நிலையில், ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே, தெரியாமல் செய்துவிட்டேன் என்று உண்மையுள்ள இருதயத்தோடு அவரை கூப்பிட்டால் உடனடியாக அவர் பதில் தரக்கூடியவராய் இருக்கிறார். உன் உள்ளத்திலே வந்து அவர் தங்குவார், உன்னுடைய திரையை அவர் அகற்றுவார். அல்லேலூயா. பாவம் என்னும் திரையானது உள்ளே இருந்து கொடுக்க கூடாது. அவைகளை அகற்றி ஓப்பனாக அவர் வர வேண்டும். எப்பொழுது உங்களுடைய கதவுகள் திறந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் செய்கிறவன் யாரா இருக்கட்டும், அவனுக்குள்ள நான் வந்துருவேன். அல்லேலூயா சொல்லலாமே. என் வீட்டுக்குள்ள நான் யாரை அனுமதிப்பேன்?
என் சத்தத்தை கேட்கிறவன், அதை கைகொள்ளுகிறவன், அவனை நான் உள்ள பிரவேசிக்க வைப்பேன். அங்கே என்ன இருக்கும்? அங்கே என்ன இருக்கும்? மேய்ச்சல் இருக்கும். அல்லேலூயா. உள்ளும் புறம்பும் அவன் மேய்ச்சலை கண்டடைவான். அதனாலதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்தது போல, அவருடைய வேலையை அவர் செய்து முடித்தது போல நாமும் அவருடைய வேலையை செய்வோமானால் நாமும் அவரிடத்திலே போய் வலது பாரசத்திலே உட்கார்வதற்கு தகுதியான பாத்திரமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே பழைய காலத்தில் பலிகள் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டது. ஆனால் இயேசுவின் பலி ஒரே தடவை போதுமானது. இயேசுவின் பலி முழுமையானது. தேவனிடத்திலே செல்லும் புதிய வழி திறக்கப்பட்டது. இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே செல்ல நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. முன்பு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் எல்லோரும் செல்ல முடியாது. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்ல முடியுமா? முடியாது. யாருமே செல்ல முடியாது. ஆரோனுடைய வம்சத்தாரும் ஆரோனுடைய முறைமையின்படி வந்தவர்கள் மாத்திரமே அந்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு கிறிஸ்து இயேசு வந்தார். அவர் சிலுவையிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லும் பாக்கியத்தை நமக்கும் வாங்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, மகா பிரதான ஆசாரியராய் நமக்கு முன் சென்ற பரிசுத்தரே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே, இயேசு ரத்தமே ரத்தமே ரத்தமே. ஆனால் இயேசுவின் வழியால புது வழி திறந்தது. எப்படி? 10ஆம் அதிகாரம் 19 மற்றும் 20வது வசனத்தை இப்போது வாசித்தோம் அல்லவா? இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல தைரியம் உண்டு. இப்பொழுது தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தின் அண்டையிலே நாம் நிற்க பாத்திரவான்களாய் இருக்கிறோம். கிருபாசனம் எங்கே இருக்கிறது? உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக கிருபாசனம். அந்த கிருபாசனத்தில் ஆண்டவராகிய கிறிஸ்துவே வீற்றிருந்தார். அவரை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை, தேவனாகிய கர்த்தரை சந்திக்கிற ஒரு பாக்கியத்தை இப்பொழுது நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல இப்பொழுது தைரியம் உங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதனுடைய தியானம் என்ன? சிலுவை தேவனிடத்தில் செல்லும் கதவை திறக்கிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சிலுவை சிலுவை தேவனிடத்திலே செல்லும், தேவனிடத்திலே செல்லும் கதவை திறக்கக்கூடியதாய் இருக்கிறது. கதவை திறக்கக்கூடியதாய் இருக்கிறது. தேவனிடத்திலே செல்லும் கதவை திறக்கும். அருமையானவர்களே, சிலுவையின் மூலமாக என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். நீங்க எங்க போய் தட்டுவீங்க? சிலுவையை நோக்கி பாருங்க, சிலுவையை தட்டுங்க, உள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. சிலுவையினுடைய வழியாக தான் கிறிஸ்து இயேசுவை சந்திக்க பரலோகத்துக்குள்ளாக போக முடியும். அல்லேலூயா. அவர் நம்மளை கூட்டிக் கொண்டு செல்லக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சிலுவையை நினைத்து இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். எபிரேயர் 12:2 ஐந்தாவது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகித்தார் என்பதை நாம் வாசிக்க முடியும். வாசிக்க கேட்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வசனமும் சொல்லுகிறது, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அங்க போய் நீ உட்கார வேண்டும் என்பதற்காக அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் நிமித்தம், சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். சிலுவையை சகித்தார். அவர் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்.
துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டார் நமக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும்படியாக. இதனுடைய பாடம் என்ன? நமக்காக துன்பத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகித்தார், நம்மை இரட்சிக்கவே இதை அனுபவித்தார், சிலுவையின் பாடுகளை அனுபவித்தார். இதனுடைய முக்கியத்துவம் என்ன? சிலுவையை சகித்த இயேசுவை நீங்கள் நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் நமக்காக வந்தார். அழகுமில்லாதவர், சௌந்தரியமும் இல்லாதவர், அழகுமாக சௌந்தரியமாக அவர் வந்ததை நம்மளால் பார்க்க முடியும். தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆறாவதாக நாம் பார்க்க போகிறோம், இயேசுவின் ரத்தம் தற்காலிகமானது அல்ல, நித்திய ரட்சிப்புக்குரியதா இருக்கிறது. எபிரேயர் 10:19 நாம் வாசிக்க போகிறோம். ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் அம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அந்த மார்க்கம் தேவனிடம் இருக்கிறது. தேவனின் வழி எப்படிப்பட்டது என்பதை இந்த அதிகாரத்தில், இந்த வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். எபிரேயர் 10 அதனுடைய 19வது வசனத்தில் நம்ம வாசித்திருக்கிறோம். தேவனுடைய வழிக்குள்ளாக நாம் வர வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்ல நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. அருமையானவர்களே, குறிப்பாக நாம் பார்க்கும்போது புதிதும் ஜீவனுமாய், எப்படி தேவனிடத்திலே அந்த வழியிலே நாம் நடப்பதற்காக இருக்கிறோம், அந்த வழியை நடக்க சொல்லி தந்தவர் இயேசு கிறிஸ்து. என் வழியை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. நான் கொடுக்கும் இந்த சமாதானம் பெரியது என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. சிலுவையின் நிமித்தமாக சந்தோஷமும் சமாதானமும் வருகிறதை நம்மளால் பார்த்து கொண்டே இருக்க முடியும். ஏழாவதாக சிலுவையின் சகிப்பை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 12:2வது வசனம். அவமானத்தை எண்ணாமல் என்று நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவமானத்தை எண்ணவே இல்லை. அவர் நமக்காக பலியானார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுடைய வார்த்தையானது நமக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மீண்டுமாக நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 12:2 நாம் வாசிக்கலாம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. அவருடைய இரத்தம் மனசாட்சியை சுத்திகரிக்கும். எபிரேயர் 9:14 நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 9 அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகளற நீக்குவது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. உள்ள இருக்கிற பாவம், அசுத்தம், தேவையற்ற எல்லா பொல்லாத கிரியைகள், செயல்கள் எல்லாம் அழித்து போடக்கூடியதுதான் இந்த இரத்தம். மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கக்கூடிய இயேசுவின் இரத்தத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் பலமாய் நமக்குள்ளே கிரியைகளை இறக்கிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சரீர பலியால் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று எபிரேயர் 10:10 நம்மளால் வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் சரீர பலியால் நாம் எப்படி பண்ணப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம் வாஸ்தமா? இந்த வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்குரிய தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டு நம் பாவத்தை நீக்கினார். இயேசுவின் இரத்தம்
தற்காலிகமானதல்ல, நித்திய ரட்சிப்பை உண்டடக்கி இருக்கிறது. நித்திய ரட்சிப்பை நமக்கு உண்டாக்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீர பலியால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லலாமே. அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைய நாளில் நமக்கு நன்றாக தெரியும், சிலிண்டர்கள் கிடைக்குது அவங்களுக்கெல்லாம். ஒரு சிலர் புக் பண்றாங்க, புக் பண்ணி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் புக் பண்ணா கிடைச்சிருதுன்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு ஊர்ல கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டதாக வைத்துக் கொள்ளலாம். சிலிண்டர்கள் கிடைக்கின்றது, ஆனால் மக்கள் நேரில் போய் வாங்கவில்லை. சிலிண்டர் கிடைக்குது, போனா வாங்கிட்டு வந்துடலாம், ஆனா போக முடியல அவங்களால. சிலிண்டர்கள் கிடைக்கின்றது, ஆனால் மக்கள் நேரில் போய் வாங்கவில்லை, அல்லது நம்மெல்லாம் போனா கிடைக்காது என்று நினைத்து முயற்சி செய்யவில்லை. இதனால் என்ன நடக்கும்? சிலிண்டர் இருக்கும்போது அவர்கள் பயன்படுத்த முடியாது. சிலிண்டர் அவங்க யூஸ் பண்ணிக்கிற சிலிண்டரை கூட சரியா பயன்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? எப்போ தீர்ந்து போயிருமோ, அதனால கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம். ஹோட்டல்ல கூட என்ன பண்றாங்க தெரியுமா? தோசைக்கு அதிகமா கேஸ் அதிகமாகுன்னு சொல்லி, தோசை இல்லை அல்லது ஒரு சில அதிகமாக கேஸ் என்ன பண்ண பயன்படும் பாருங்க, அந்த பொருட்கள்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. தோசை இல்லை அல்லது அதிகமாக அதற்குன்னு செலவு பண்ணக்கூடியதெல்லாம் இல்லைங்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, பிரச்சனை சிலிண்டர் இல்லாதது அல்ல, மக்கள் முயற்சி செய்யாதது. அதாவது சிலிண்டர் போனா கிடைச்சிரும், போய் அதற்குரிய முறைமைகளை செய்தால் கிடைச்சிரும். ஆனா உக்காந்துக்கிட்டு அதெல்லாம் எனக்கு கிடைக்காது, அதெல்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு உட்கார்ந்துருக்கவங்களுக்கு என்ன ஆகாது? கிடைக்காது. ஆன்மீக உண்மை என்னன்னா, அதே போல் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். சிலுவை அண்டையிலே வா, சிலுவை அண்டையிலே வா. இயேசு கிறிஸ்து மூலம் ரட்சிப்பு எல்லோருக்கும் கிடைக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமே. சிலிண்டர் என்ன பண்ணா கிடைக்கணும்னா அதற்குரிய முயற்சிகளை மக்கள் செய்யும் போது கிடைத்து விடுகிறது, அல்லது அரசாங்கம் செயல்படுத்தும் போது கிடைத்து விடுகிறது. இந்த எபிரேயர் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இளைப்பாறுதலுக்குள் செல்லும் வாக்கு தத்துவம் இருக்கும் போது யாரும் தவறிவிடக் கூடாது. இங்கு இளைப்பாறுதல் என்பது தேவன் தரும் ரட்சிப்பு மற்றும் ஆசீர்வாதமாயிருக்கிறது. இயேசு சிலுவையிலே ரட்சிப்பை கொடுத்தார் அல்லவா, அந்த ரட்சிப்பை இதிலே நம்மளால் பார்க்க முடியும். இஸ்ரவேல் மக்கள் லாஸ்ட் வரையிலையும் வனாந்தரத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? முறுமுறுத்தவர்களாக இருந்தாங்க, அவிசுவாசத்தோடு இருந்தார்கள். அதனால் அவர்கள் தேவனை பார்க்க கூடாதபடி இருந்தார்கள், ரட்சிக்கப்படக்கூடாமல் இருந்தார்கள், கானானில் பிரவேசிக்க கூடாமல் இருந்தார்கள். இதனுடைய முக்கியமான காரியம் 3 இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் தட்டுப்பாடு இல்லை. அல்லேலூயா. தேவன் வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார், அதுக்கு தட்டுப்பாடே கிடையாது. ரட்சிப்பு, நீ எப்பொழுதெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறாய் உடனடியாக ரட்சிக்கப்படுகிறார். எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் உனக்குள்ளே வரும் என்று ஆசைப்படுகிறாய், அப்பொழுதே வந்து விடுகிறது. உன்னுடைய சிந்தை, உன்னுடைய எண்ணம் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறும் பொழுதே அவர் உனக்குள்ளே வந்து விடுகிறார். தேவன் வழி திறக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் அவிசுவாசம் தடையாகிறது. அவிசுவாசம் தான் ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறது. இந்த எபிரேயர் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது வாழ்க்கை பயன்பாடுகள் இருக்கிறது. நாம் கவனிக்க வேண்டியது, தேவன் பேசும்போது கேட்க வேண்டும், இருதயத்தை கடினப்படுத்தக் கூடாது, விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை பார்க்க முடியும். அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு பாவம் இருக்குமானால் பாவம் என்னத்தை உண்டாக்குகிறது? கடினமான இருதயத்தை உண்டாக்குகிறது. அந்த கடினமான இருதயம் எதை உண்டாக்குகிறது? அவிசுவாசத்தை, நம்பிக்கையற்ற தன்மையை உண்டாக்குகிறது. அந்த அவிசுவாசம் எதை உருவாக்குகிறது? விசுவாசத்திலிருந்து விலகி போகிறதை காமிக்கிறது. அப்போ ஒரு பாவம் என்ன செய்கிறது? கர்த்தரை நோக்கி வரலான்னு பார்த்தாலும் அவனுக்குள்ள விசுவாசம் இல்லாமல் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற காரியத்தை பார்க்கும்படியாயிருக்கிறது. அவன் இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ வெட்கத்தால் தலைகுனிந்து போக மாட்டாய், என்னை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். எனவே கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். இதுல 7 காரியங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். 1, பாவங்களுக்காக இயேசு தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார், பாவம் நீக்கப்பட்டது. 2வது,
மிருக பலியால் அல்ல, இயேசு ஒருவரின் பலியால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நித்திய இரட்சிப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிறார். அருமையானவர்களே, மனசாட்சியிலே சுத்தம் உண்டாயிருக்கிறது. ஒரே பலி நமக்கு உண்டாயிருக்கிறது, பரிசுத்தம் உண்டாயிருக்கிறது. தேவனிடத்திலே கிட்டிச் சேரும் வழியை ஆண்டவர் நமக்கு புதிதாய் தந்திருக்கிறார். சிலுவையை இயேசு கிறிஸ்து சகித்தார். சிலுவையை சகித்த இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்போமா? நாம் பரிசுத்தராகிய இயேசுவிடத்திலே வந்திருக்கிறோம். சிலுவையிலே நம்மளை பரிசுத்தமாக்கின கர்த்தராகிய தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லா கைகளை உயர்த்தி, தேவனே என்னை ஏற்றுக்கொண்டவரே உமக்கு நன்றி. எல்லாம் எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தைக்கு நம்மளை நாமளே ஒப்பு கொடுப்போம். அவருடைய பலியினாலே இப்பொழுது பாவம் நீக்கப்பட்டது நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இயேசு நமக்காக சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நித்திய ரட்சிப்பு உங்களுக்கு வந்திருக்கிறதை நீங்கள் சொல்லி ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்தினால உங்களுடைய பாவங்களை சுத்திகரித்து உங்களை கழுவின தேவனுக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? பாவங்களுக்காக ஒரே தரம் பலியாகிய இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் பலியிடப்பட்டார், அதனாலே பரிசுத்தமாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? புதிதும் ஜீவனுமாய் தேவனுடைய ஒரே வழியாகிய இரட்சிப்பின் வழியை நோக்கி நீங்கள் பார்த்து பிரகாசம் அடையக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? அவமானத்தை எண்ணாமல் இயேசு சிலுவையை சகித்தது போல உங்களுக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை மறந்து போகாதபடி இரட்சகரை அனுபவிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறீர்களா? வரப்போகும் ஆபத்துகளுக்கு விலக்கி மீட்டு கொள்ள இயேசுவை நோக்கி பாருங்கள். ஒரு நாட்கள் பஞ்சம், பட்டினி, கொடுமை, ஒரு பொல்லாத பூகம்பங்கள் உலகத்திலே மீண்டுமாக தடைகள் உருவாக போகிறது. பூகம்பங்கள் மத்தியிலே, பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலே, போர்களின் மத்தியிலே, பஞ்சங்களின் மத்தியிலே, நிலநடுக்கத்தின் மத்தியிலே, கொள்ளை நோய்களின் மத்தியிலே, சுனாமிகளின் மத்தியிலே கர்த்தர் என்னை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். சிலுவையை நோக்கி பார் என்று சொல்லுகிறார். நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவிசுவாசம் நமக்குள்ளே வேண்டாம். விசுவாசத்தோடு காணப்படுவோம். விசுவாசத்தோடு காணப்படுவோம். தேவன் அனுப்பப்பட்டவர், அவர் அப்போஸ்தலராய் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஏன் அனுப்பப்பட்டார்? அவர் நமக்காக மரிப்பதற்காகவே அனுப்பப்பட்டார். எல்லாவற்றையும் சிலுவையிலே நிறைவேற்றுவதற்காக அவர் அனுப்பப்பட்டவர். பிதாவினாலே அனுப்பப்பட்டவர். அவர் பிதாவுக்கு ஏற்ற தற்சொரூபமாயிருக்கிறார். அவரே நமக்கு ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தாவுமாயிருக்கிறார். அவர் பரலோகத்திலிருந்து பொழுது நம்மை நோக்கி பார்த்து சொல்லுகிறார், என்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறாயா? நான் தான் உன் மீட்பர், உன்னை ரட்சித்திருக்கிறேன், நான் தான் உனக்கு பிரதான ஆசாரியராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஊழியக்காரனை விட குமாரன் உயர்ந்தவராயிருக்கிறார். மோசே ஒரு பணியாளன் தான். அந்த பணியாளரை உயர்வாய் நாம் கருதாதபடி இயேசுவோ அதிகாரம் கொண்டவராய் நமக்காக யாவையும் செய்து முடித்தவராய் இருக்கிறாரு. அவ்விடத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க, தேவனை சோதிக்காதீங்க, மீண்டும் மீண்டுமாக பாவம் செய்யாதீங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியவில்லையா? ஆண்டவர்கிட்ட நோக்கி பாருங்க. தேவன் பேசும்போது கீழ்ப்படிதல் அவசியமாய் இருக்கிறது. இருதய கடினம் உங்களுக்குள்ளே வேண்டாம். கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், பாவங்கள் உங்களுக்குள்ளே வேண்டாம். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று அப்போஸ்தலர் 3:1 சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையின் மையம் இயேசு. இயேசுவே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ரட்சிப்பை தந்திருக்கீங்களே, உமக்கு நன்றி. மக்களுக்காக இப்பொழுது பரலோகத்திலிருந்து பரிந்து பேசுகிறவரே, பிரதான ஆசாரியரே, இயேசு எங்களை நேசிக்கிறீரே. இயேசு நம்மை தேவனிடத்தில் கொண்டு செல்லக்கூடியவராய் இருக்கிறார். தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வார்த்தைகளுக்காக முன்பாக வந்து அருமையான சகோதரி ஏஞ்சல் மார்கரெட் அவர்கள் ஜெபிப்பாங்க. இந்த ஆன்மீக உண்மையை நாம் புரிந்திருக்கிறோம். நாம் கேட்ட தலைப்பு எபிரேய புத்தகத்திலே 7 சிலுவை தியானத்தினுடைய வார்த்தைகள்
7 வசனங்களை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் பெரிதான வார்த்தைகளின் நிமித்தமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா துதிக்கிறோம். இந்த சிலுவை தியான கூட்டத்திலே கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு நீர் உம்முடைய சிலுவையின் மூலமாக, சிலுவையிலே தொங்கின இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ நீ சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக இவருடைய பாவங்கள் நீக்கப்பட்டதே, இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதே, நித்திய ரட்சிப்பை கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்தீரே தகப்பனே. மனசாட்சியை கர்த்தர் நீ சுத்திகரித்திருக்கிறீரே தகப்பனே. அப்பா, பரிசுத்தமுள்ளவர்களாக எங்களை நீ மாற்றி வைத்திருக்கிறீரே. தேவனோடு கூட செல்லக்கூடிய வழியை, அப்பா தேவனிடம் செல்லக்கூடிய வழியை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே தகப்பனே. இந்த எல்லா காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. இரக்கமுள்ள தேவன், எங்கள் மேல் இரக்கம் வைத்து உம்முடைய ஒரே பேரான குமாரனே எங்களுக்காக பலியாக ஒப்பு கொடுத்தீரே தகப்பனே. இதை நாங்கள் நினைத்தவர்களாக தொடர்ந்து நாங்கள் உம்மை மாத்திரம், உம்முடைய சிலுவையை மாத்திரம் நோக்கி பார்த்து, அப்பா அப்படியாக நித்திய ஜீவனுக்குள்ளாக வர எங்களை நீங்கள் தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த சிலுவை தியான கூட்டத்திலும் நாங்கள் தெரிந்து கொண்ட எல்லா வசனங்களுக்காக, பாடங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதை எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் கடைபிடித்து உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.